அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மிகப்பெரிய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான கோட்டைக்கு தான் போக போகிறோம். அந்த கோட்டையின் பெயர் தனநாயக்கன் கோட்டை. இந்த தனநாயக்கன் கோட்டை பார்த்திங்கன்னா மாதேஸ்வர தனநாயக்கர் அப்படிங்கிற ஒரு மன்னரால் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோட்டை. ஒரு கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு முற்பகுதியில் கட்டப்பட்ட இந்த கோட்டைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோட்டை பவானிசாகரில் எப்போல்லாம் தண்ணீர் மட்டம் மிக குறைவாக இருக்கோ அப்போ மட்டும்தான் இந்த கோட்டை தெரியும். இந்த கோட்டையை சுற்றி நிறைய ஊர்கள் இருந்திருக்கு. முன்ன பாண்டிய மன்னரோட வீழ்ச்சிக்கு பிறகு, அதாவது இந்த ஓவேசி அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி பாண்டிய மன்னரை வீழ்த்தினதுக்கப்புறம் இந்த இடத்த கைப்பற்றுறாரு. இந்த இடத்த கைப்பற்றி இங்கே சென்ட்ரலில் மிகப்பெரிய ஒரு கோட்டையை கட்டுறாரு. அதாவது இந்த போர்க்கருவிகள் தயாரிக்கிறதுக்கும், அதாவது என்ன சொல்கிறது, இராணுவ தளவாடங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கோட்டையை நிறுவனார். அந்த மிகப்பெரிய கோட்டை அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். வண்டி நிறுத்திட்டாது பாட்டுக்கு போயிடறேன். கம்மல் வண்டி நிறுத்திட்டா போயிருக்கலாம். நடந்தே போயிருக்கலாம். இன்னும் போகணுமா? இன்னும் போனால் எங்கள் ஊரே வந்துடும் போலையே. நாங்கள் அந்த கோட்டைக்கு போயிட்டுருக்கோம். அக்கா கோட்டைக்கு கிளம்பியாச்சா? ஏறவா வாங்க. தனநாயக்கன் கோட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன். இந்த கோட்டை கண்ணில் படலை. காடு, மலை, குளம், குட்டை, பவானிசாகர் ஆறு எல்லாமே கடந்து போயிட்டுருக்கேன். 1000ல் ஒருவன் படத்தில் எப்படி சோழர்களை தேடி போகிறாங்களோ அதே மாதிரி சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கற்கோயிலும் கோட்டையும் பார்க்க போகிறோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. நம்ம போகும்போது அங்கே சோழர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் பொற்கோவில்களெல்லாம் வாங்கிட்டு வரேன், உங்களுக்கெல்லாம் தரேன். என்ன இந்த பயணம் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. கூட ஆண்ட்ரியாவும் ரீமாசனும் வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல். நம்ம கூட இந்த ஒரு 2 அண்ணனுங்க தான் வர்றானுங்க. அதனாலேயே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை பிரதர், உங்களை பற்றி பெருமையாக பேசிகிட்ருக்கேன். ஓ, அந்த இருக்கிறது கோட்டை. கோட்டை வந்து விட்டோம். வெற்றி 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 வந்து விட்டது. கோட்டையை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இருக்கிறத பாருங்கள், அதுதான் கோட்டை. அப்பா, ஓ உங்களுக்கு காமிக்கலையா? இருங்க, அதா பாருங்க. ஆமாம், நண்பர்களே இங்கே பாருங்கள். தூரத்துலேருந்து பார்த்தா காணல் நீர் மாதிரி தெரிஞ்சது. ஆனால் காணல் நீர் அல்ல, மிகப்பெரிய நீர். இதுலேருந்து எப்படி பாயிறது? நான் என்ன குருவி விஜயா என்ன தாண்டி குதிக்கிறதுக்கு? ஆஹா, எப்படி போகிறது? அந்த பக்கம் ஹைட் கம்மியாக இருக்குமோ? இடுப்பில் வந்துருச்சா? அவ்வளோ தூரம் வந்துருச்சா? இறங்க முடியாது. எப்படி சுற்றி? இங்க கொஞ்சம் சேரா இருக்குது. அப்படியே புத மண்ணா இருக்க மாட்டேங்கிறான். போச்சு. இந்த மாதிரி வாழ்க்கையில் நான்லாம் ரிஸ்க் எடுத்தது இல்லைப்பா. சரி, ஓகே, பார்த்துங்க. ஓ பரவாயில்ல, அவ்வளோக்கு இல்லை இருந்தாலும். இந்த மோகன் படத்தில் ஒரு பாட்டு வருமே, அப்பா ஜெய் மகிழ்மதி. நம்ம பேச்சை கேட்காதவங்க வாயில் மிதி. இன்னொரு பாட்டில் ஏமா ஷூவை அங்கே கழட்டி வச்சிட்டோம். வெறுங்கால நடக்கிறதுனால மணல் சுடுகிறது. அப்பா, இந்த ஏரியாவில் இந்த தனநாயக்கன் கோட்டை இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்குது.
இந்த பவானிசாகர் அணை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கான நீர்ப்பாசனம் முக்கிய ஆதாரமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் கோட்டை பக்கத்தில் வந்துட்டோம். பாம்பின் கால் பாம்பரியுன்ற மாதிரி ஏற்கனவே இந்த வழியில் போயிருக்காங்க. இந்த வழியில் நம்ம போவோம். பொற்கோவியல்கள் பொற்காசுகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நாம் கோட்டைக்கு மிக சமீபத்தில் வந்து விட்டோம். வாங்க போவோம். சோழர்கள் வாழக்கூடிய ஒரு மிக பழமையான ஒரு கோட்டை கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆனால் என்ன, அவங்களெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்க முடியாது, நேரில் வந்தால் தான் கண்ணுக்கு தெரிவாங்க. அதனால் நான் அவங்ககிட்டலாம் பேசுவேன். அவங்க குரல் கேட்குமான்னு தெரியல. கேமராலெலாம் வராது தானே? வராது. அதாவது எனக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். நாற்பது அடிக்கு கீழே எப்போ பவானிசாகரோட தண்ணீர் மட்டம் குறையுதோ அப்போ தான் வந்து இது தெரியும், இந்த கற்கோவில் தெரியும். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பழங்கால கோயில்னால இப்படி தான் இருக்கும். அந்த காலத்து ஓய்வேசி மன்னர் வந்து பாண்டிய மன்னனை வெற்றி கொண்டதன் நினைவாக இங்கே நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கருங்கல் தூண் வந்து ஒரு 18லேருந்து 20 தூண்கள் இருக்குது. அந்த காலத்தில் வந்து வெறும் கல்லினால் கட்டப்பட்ட ஒரு கோவில். எப்படி நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படி வந்து ஒரு
கற்களினால் கட்டப்பட்ட கோயிலோ அதே பேட்டர்னில் தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. உள்ளே நிறைய சங்கு இருக்குது. இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க கோயில் போயிட்டே இருக்குது. நிறைய தூண் இருக்கும் போல் இங்கே. அந்த பக்கம் சுற்றி வருமோ? ஒரே சுரங்கப்பாதையாக இருக்குது. இங்கே நிறைய கல்வெட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. தலைவரே இன்னும் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்டல் நாயக்கன் அந்த மன்னருக்கு அப்புறம் இந்த கோட்டை வந்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் காலகட்டத்துக்கு வருது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் வந்து இங்கே வந்து இதே வந்து அதே மாதிரி ஒரு பழங்காலத்து கோட்டையை போர்க்கருவிகள் ஆங்கிலேயரோட போரிடுறதுக்காக இங்கே வந்து திருப்பி வந்து இராணுவ தளவாடமாக மாற்றுறாரு. இவங்களது இங்கேருந்து மட்டும் கிடையாது, சொல்லப்போனால் வந்து மைசூர் அப்புறம் இந்த தமிழ்நாடு அதுக்கப்புறம் கேரளா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானோட படை பெருசாக இருக்குது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பீரங்கிகள் அப்புறம் வந்து போர்க்கருவிகள் எல்லாம் இங்கே தயாரிச்சிருக்கிறாங்க. திப்பு சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்யணும் அப்படின்னா இந்த கோட்டையை கைப்பற்றுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா இங்கே அடியிலேயே சுரங்கம் பண்ணி வச்சுருக்காராமா. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வனப்பகுதிகள் சத்தியமங்கலம் வனப்பகுதி தெங்குமரடா பக்கத்தில் கூட ஒரு பெரிய கோட்டை இருக்குது பார்த்திங்களா, அப்புறம் அந்த பாலமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அடியிலேயே பூந்துட்டு அந்த சுரங்க வழியில் போயிட்டு திருப்பி அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க. அடியிலே பூந்துட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து எதிரிகளை வெற்றி கொள்றதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு கோட்டையாக உருவாக்கியிருக்காங்க. பழங்காலத்து மண். ஐயோ ஒரே இருட்டு. இங்கே வந்து நிறைய சிலைகள் சாமி சிலைகள்லாம் இருந்திருக்கு, எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசியாக வந்து ஒரே ஒரு சிலை மட்டும் இருக்குது, அது தெரியுமான்னு தெரில. இங்கே பார்த்தீங்களா, இது மட்டும் எடுக்க முடியல. இது பழங்காலத்து சாமி சிலை ஒன்று இருக்குது, அதை மட்டும் எடுக்க முடியல, அப்படியே வச்சுருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி கோட்டைகள்லாம் பார்க்கும்போது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி டைம் மிஷின் வச்சு முன்னாடி போனோன்னு வைங்க, இங்கே எப்படி தான் இருந்திருக்கோம், இப்படியெல்லாம் இருக்காது. ஆட்களெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க போல். இங்கெல்லாம் வந்து அபிஷேகம் யானைகள் குதிரைகள்லாம் வரும் போல். ஒவ்வொரு நேரமும் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது எனக்கு அதுதான் தோணும். டைம் மிஷினை வச்சு அப்படியே போனோன்னு வைங்க, நல்லாயிருக்கும். எவ்வளோ இதாக இருந்துருக்குது. இதெல்லாம் பழங்காலத்து கோட்டைகள். நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க ஐயா இங்கே? இது நான் இந்த ஏரியாவுக்கு வந்து நான் சுமார் 1980 வந்துட்டேன். நல்லா இருந்தது, இதோட நல்லா இது எதுவுமே இடியாமல் நல்லா அழகாக இருந்தது. எந்த கல்லுமே சரியாமல் இருந்தது. 1980 பார்க்கவே ஒரு ஆசையாக இருந்தது, அழகான ஒரு வடிவம் இருந்தது. இப்போ அது இல்லைப்பா. அது எத்தனை கோயில் இருந்திருக்குங்க இந்த பக்கம்? இதுக்கு பிற்பாடு சாமி இருந்தது, மசனியம்மா கோம்பாங்க, அங்கே ஒரு கோயில் இருந்தது. அது சும்மா சாதாரணமாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அது பயங்கரமான சக்தி வாய்ந்த கோயில். அது இப்போ இங்கே இல்லை, அது மசனகுடி போயிடுச்சு. ஓ, சாமி அங்கே வச்சுருக்காங்க. இங்கே இந்த பீரங்கி மேடு ஒன்று இருக்கோம் இங்கே. பீரங்கி திட்டு, அதுதான் பீரங்கி திட்டு. அந்த திட்டிலிருந்து கீழே சுத்துக்கோட்டைன்னு சொல்லி ஒரு கோட்டை இருக்குது. ரவுண்டா சுத்து பீரங்கியில் தாக்கி இருக்கிறாங்க பாருங்க. இங்கிலீஷ்காரர் வந்து இங்கே இருந்தாங்க. ஓ, திப்பு சுல்தானுக்கும் இங்கிலீஷ்காரங்களுக்கும் சண்டை. சண்டை. அப்போ போர் தொடுத்தது. அது வந்து விட்டுச்சுன்னா நீங்க பாருங்க, அந்த பீரங்கி வச்சிருந்தா இன்னும் நாள் ஆகும் சாமி. ஒரு மைலேஜ் வரும், பார்க்கறது அப்படி தெரியும். திட்டு மாதிரி தான் தெரியுது. ஆனால் இங்கேருந்து போறோம்னா 1 மைல் போகணும். ஆமாம் 1 மைல் இல்லை. இது வந்து இந்த பவானிசாகர் டேம் வந்து உங்களுக்கு மண்ணெண்ண பெரிய அணை. இப்படி 7 14 மைல் 14 மைல் சுற்றளவுக்கு இந்த ஏரி 2 ஆறும் மாயாரும் பெரியாரும் சேர்ந்து கனெக்ஷன் பண்ணி கட்டினாங்க. அது திட்டமிட்டு அது செய்திருக்காங்க. இதை எத்தனையோ பாசன வசதி செஞ்சுருக்காங்க, எத்தனையோ நல்லா இருந்திருக்காங்க. இப்போ மாயாரை விட இந்த ஆறு விட மாயாறு தான் ரொம்ப க்ளீனாக இருக்கும் நீர். தண்ணீர் வந்து இது வந்து ஊர் இல்லையில உங்களுக்கு. இப்போ இது வந்து மேட்டுப்பாளையம் வந்தோடனே பில்லூருக்கு போகிற வழியில் நல்லாயிருக்கும்.
பத்ரகாளியம்மன் கோயில் வரைக்கும் நல்லா இருக்கும் தண்ணி. அப்போ கீழே வந்து சாக்கடை தண்ணி ஆயிடுச்சு. சாக்கடை தண்ணி ஆயிடும். மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம். இல்லை ஊரே பூரா டிச்சே இறங்கி எல்லாம் ஆற்றுக்குள்ள வந்து கலங்குது. நாங்கள் இப்போ டிச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த பக்கத்துலேருந்து வர்றது மாயார் தண்ணி நல்லா இருக்கும். அது கிளியராக இருக்கும். அது பியூராக இருக்கும். அங்கே எனக்கு காடு இருக்குது. அங்கே நாங்கள் விவசாயம் செஞ்சுருக்கேன் 1995 8 வருஷமாக நல்லா ஓரளவுக்கு இருந்தது. இப்போ ரொம்ப வறட்சி ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. உங்களுக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் நிறைய தண்ணி வரட்டும், உங்களுக்கு நல்லா நடக்கட்டும். நீங்கள் நீலகிரி ஐயா வேண்டுங்க. நீலகிரி ஐயா வேண்டியிருக்கோம். வந்துடும். ஆமாம், நீலகிரி வந்தால் நாங்கள் தண்ணியை குடிக்க முடியும். சரிம்மா, ரெடி பண்ணிடலாம். நீலகிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ மாசியா, சிறுரம்மா, ஆனைக்கால் மாதிரி, அப்புறம் வந்து எல்லா கோயிலும் நான் வந்திருக்கேன். நீலகிரி மாவட்டத்தில் எனக்கு தெரியாத கோயில் இல்லை. குருகுத்தி அம்மா கோயில், மசினி அம்மா கோயில், தண்டுபாரி அம்மா கோயிலெல்லாம் வந்திருக்கோம். அப்புறம் தண்ணி நல்லா தண்ணி இருந்தது. சந்தோஷம். ரைட்.